இப்போது ஓர்லாக் மிஷினில் எப்படி நூல் சேர்த்து கொண்டு வர்றது, அதை எப்படி சரியான முறையில் நூல் சேர்க்கறது அப்படின்றத பார்க்கலாம். நானும் மிஷின் புதுசாக தான் வாங்கியிருக்கேன். இது எனக்கான வீடியோன்னு கூட சொல்லிக்கலாம். பின்னாடி எதாவது நூல் கட் ஆயிடுச்சுன்னா அதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதில் மொத்தம் 3 நூல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நூல், செகண்ட் நூல், தேர்ட் நூல்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு நூல் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கோர்த்து அதை கொண்டு வந்து இந்த ஹோல் ஃபஸ்ட்டு நூலோட நூல் இந்த ஹோலில் கொடுத்து அது செகண்டாக இந்த கம்பி மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அதிலேருந்து கொண்டு போய் இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற இந்த இடத்துல கொடுத்து இந்த ஓட்டையில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஊக்கு மாதிரி இருக்கிறதுல எல்லாமே உள்பக்கமாக இருந்து வெளியே வரணும். மெதியுமே நமக்கு ரிவேஸ் மெதி தான் மெதிக்கணுன்றதுனால உள்பக்கத்துலேருந்து வெளியே வரணும். அதை உள்பக்கமாக நம்மளால் கொடுக்க முடியாதுன்றதுனால இந்த நூலை இப்படி கொண்டு வந்துடுறோம். இந்த நூலையும் இது உள்ளார விட்டுட்டு இந்த 2 நூலையும் முடிச்சு போட்டுடுறாங்க. முடிச்சு போட்டுட்டு இந்த இருந்து கொடுத்த நூலை இப்படி இழுத்தனாக்கா இந்த நூல் உள்பக்கமாக இருந்து வெளிப்பக்கம் வந்துடுது. அதுக்கப்புறமா இந்த கொக்கியில் கொடுக்குறாங்க. இதில் கொடுத்துட்டு இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த ஊக்கில் எல்லாமே இது மிஷின் வாங்கும் போதே நமக்கு இது கொடுத்துட்றாங்க. இது மூலயமா நூலை பிடிச்சி கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது உள்பக்கமாக நூலை கொடுத்து இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்துடுறோம். இதில் கோத்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே நூல் கோக்க வேண்டியதில்லை. அதுவே எல்லாமே ஜாயிண்ட் ஆகிடும், ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிடும். இந்த இடத்துல கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நூலை விட்டுடுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹோலு, அங்கேருந்து இந்த ஹோலு, இங்கே இந்த இடம், இந்த இடத்துலேருந்து உள்பக்கமாக வருது. அதிலேருந்தே கீழே இப்படி கொண்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுடுறோம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு நூலுக்கான நூல் எந்த மாதிரி கோக்குறோன்றதை பார்த்தாச்சு. இப்போது 2வது நூல், இந்த 2வது நூல்லேருந்து இந்த கம்பியில் மாட்டிக்கிறோம். இதை இந்த இடத்துல கொண்டு இந்த இடம் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு நூலை இந்த இடத்துலையும் செகண்ட் நூலை இந்த இடத்துலேருந்து நேராக கொண்டு இதில் உள்பக்கமாக கொடுத்து இந்த இடத்துல ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். இதில் சுத்தனை மாதிரி கொண்டு இந்த ஹோல் வழியாக இந்த ஹோல்குள்ளார விடுறோம். இந்த ஹோல்லேருந்து இது இங்கே அடுத்ததாக இந்த ஸ்ப்ரிங்கில் இந்த மாதிரி இந்த பக்கத்தில் இருந்து கொண்டு வரோம். இந்த பாருங்கள், இந்த சைட்லேருந்து கொண்டு இந்த கொக்கிக்குள்ளே விட்டுட்டு இந்த கொக்கியிலேருந்து ஊசியில் விட்டுடுறோம். இந்த ஹோல் தான் இங்கே ஃபஸ்ட்டு நூல் விட்ட ஹோலு. இது செகண்டாக கொண்டு வர நூலை இந்த ஊசியில் விட்டுடுறோம். இந்த ஊசியில் விட்ட உடனே இதுவே நூல் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகும்போது ஜாயிண்ட் ஆகிடுது. ஊசியிலையுமே நூல் நாம் இந்த சைடில் இருந்து நூலை உள்பக்கமாக விடாமல் பேக் சைட்லேருந்து இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு விட்டுறணும். அடுத்ததாக 2வது நூலையும் இந்த ஊசியில் விட்டோடனே முடிஞ்சிருச்சு. 3வது நூல் கண்டை இந்த ஹோலில் கொடுத்துட்டு அதை நேராக கொண்டு வந்துடுறோம். இந்த பாருங்கள், இந்த மூடி மாதிரி இருக்கிற இந்த ஹோல்குள்ளே விடுறாங்க. இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு மிஷினை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கம்பி ஹோல் வழியாக இதில் கொடுத்து இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுல கொடுக்குறாங்க. கொடுத்து அதை கொண்டு இந்த கட்டை மாதிரி இருக்கிறதுல கொடுக்குறாங்க. இதில் கொடுத்து இந்த வழியாக வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இந்த வழியாக கொண்டு விட்டுட்டாக்கா அதுக்கப்புறம் ஒன்று அதுவே ஜாயிண்ட் ஆகிக்குது. இந்த நூலை இந்த ஹோலில் கொடுத்து நேராக இங்கே கொண்டு இதிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இதில் வருது. ஆனால் இதில் கொடுத்துட்டு விட்டாலே இதில் ஜாயிண்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த இடத்துல இது பிளேடு துணி ஷேப்பாக கட் பண்ணி ஒரே சமமாக கொடுக்கறதுக்காக இந்த பிளேடு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா எடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. இது இதை ப்ரெஸ் பண்ணால் இந்த இடத்துல துணி வைக்கிறதுக்கு தூக்கி அமுக்கிறதுக்காக இந்த இடம் ப்ரெஸ் பண்ணுறோம்.